இன்னும் சரியா வச்சேனான்னு தெரியலையே. என்னடி இப்படி நடந்து வர? அது ஒண்ணும் இல்ல. அந்த மென்ஸ்ட்ரல் கப் சரியா வச்சேனான்னு தெரியல. ஒரு மாதிரி பெயினா இருக்கு. மென்ஸ்ட்ரல் கப்னா? அப்பன்னா என்னன்னு தெரியாதா? கொஞ்சம் உட்காந்து பேசுவோமா? சரி. முடியல. அப்பாடா! ஏய், ஃபர்ஸ்ட் டைம் வந்து மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளே இல்லாம, இரிட்டேஷனா ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த லீக்கேஜ் ஆற பிளட் எல்லாமே உட்காரும்போதோ, படுக்கும்போதோ திருப்பி உள்ள போயிடுமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். முதல்ல மென்ஸ்ட்ரல் கப்னா என்னது? அததான் முன்னாடியே நான் உன்னை கேட்டேன். என்னன்னு புலம்பிட்டு இருக்க? ஆமால்ல. மென்ஸ்ட்ரல் கப் பத்தி நீ கேட்டல்ல? இந்த இருக்கு பாத்தியா? இதுதான் மென்ஸ்ட்ரல் கப். இதுவா? டப்பாவை பார்த்து இதுவான்னு கேட்காத. இது உள்ள இருக்கு. இரு. இந்த இருக்கு பாரு. இதுவா? இதுதான் இதுவா மென்ஸ்ட்ரல் கப்பு? ஆமா. இவ்வளவு பெருசு இருக்கு. இதுல சொப்பு சம்மா மாதிரி இருக்கு. இது சொப்பு ஜாமான்லாம் கிடையாது. இப்ப நீ பேட் யூஸ் பண்றல்ல, அதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணுவாங்க. சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இதை எப்படி நீ யூஸ் பண்ணுவ? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து 20 மினிட்ஸுக்கு வார்ம் வாட்டர்ல போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்கின் லேயர் மாதிரி மாறிடும். மாறிடுச்சுன்னா நம்ம இன்செர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்க போகுது. ஆக்சுவலா இது ரப்பர் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது. இது ஃபுல்லா வந்து சிலிக்கானால செஞ்சிருக்காங்க. அதனால நீ தாராளமா இதை பயப்படாம யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ரப்பர் போட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோ அப்படின்ற பயத்திலே இது ரப்பர் நினைச்சிட்டு வாங்காமே விட்டுருவாங்க. படுக்கும் போது வெள்ளை கிள்ள வந்துருச்சுன்னா? இப்போ பேட் நீ வந்து எப்படி யூஸ் பண்ற? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மாத்துவ? நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து மாத்துவேன். 2 hours once மாத்துற. இது எப்படி தெரியுமா? 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணா போதும். ஒரு மாசத்துக்கு நீ ஒரு பேடை எவ்வளவு காசு கொடுத்து வாங்குற? பரவாயில்ல, காஸ்ட் எஃபிஷியண்டா தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே பிளட் லீக் ஆகிறது இந்த லைன் வரதான் லீக் ஆகும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹெவியா ஃப்ளோ வருது, கம்மியா ஃப்ளோ வருது, அப்படிலாம் கிடையாது. ஒரு நார்மல் ஹியூமனுக்கு பிளட் எந்த அளவுக்கு லீக் ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் வந்து லீக் ஆகுமே தவிர, இதே ஹெவியா வர்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் லீக் ஆகும். நீ பேட் விற்கிறதுனால அது ரொம்ப ஹெவியா தெரியுது. இதே இது இதுல யூஸ் பண்ண அப்படின்னா எவ்வளவு லீக் ஆகுது அப்படின்றத நீ பார்க்கவும் முடியும், அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கவும் முடியும். அவ்வளவுதானே. லேயர் இவ்வளவு திக்கா இருக்கு. இதுல சைஸஸ் ஏதாவது இருக்கா? இதுல சைஸஸ் இருக்கு. இப்போ என் கையில இருக்கிறது பார்த்த அப்படின்னா மீடியம் சைஸ். இதை வந்து ஒரு 20 to 25 ரேஞ்ச் ஏஜ்ல இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து லார்ஜ் யூஸ் பண்ணலாம். இதே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதை நம்ம வந்து இன்சர்ட் பண்றதுக்கே 3 மெத்தட் இருக்கு. எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்னா, ஒன்று வந்து இப்படி மடிச்சு, அதாவது இப்படி ஹோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? சி மாதிரியும் இருக்கு, யூ மாதிரியும் இருக்கா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பிரைவேட் பார்ட்குள்ள இப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது உள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கரெக்டா செட் ஆயிடும். செட் ஆயிடுச்சுன்னா பிளட் வந்து லீக் ஆயிட போது நம்ம 8 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை ரிமூவ் பண்ணோம். இன்னொன்னு, ரிமூவ் பண்றதுக்கு இப்படி கீழே இருக்கிறத இப்படி பிடிச்சி இழுக்க கூடாது. என்ன பண்ணணும்னா டவுன் பண்ணி, அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் டவுன் பண்ணி மெதுவா வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு நீ அந்த பிளட் லீக்கேஜ் க்ளீன் பண்ணிட்டனா திருப்பி நீ இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் தான். இது வந்து ஒரு மீடியம் சைஸே வந்து ஒரு 250 இருக்கும். லார்ஜ் சைஸ் இன்னும் கொஞ்சம் 300 350 இருக்கும். அவ்வளோதான். வாங்கிட்டே அப்படின்னா 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உனக்கு ஒரு மெத்தட் சொன்னேன்னா இதே மாதிரி 2 மெத்தட் இருக்கு. இன்னொன்று என்னன்னா பஞ்ச் அண்ட் டவுன் மெத்தட். பஞ்ச் பண்ணணும். இப்படி பஞ்ச் பண்ணி டவுன் பண்ணி நம்மளுடைய பிரைவேட் பார்ட்குள்ள இப்படி வந்து இன்செர்ட் பண்ணுறது. இன்சர்ட் பண்ணிட்டு திருப்பி எடுக்கும்போது ஃபோல்ட் பண்ணி திருப்பி வந்து எடுக்கணும். இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிக்கணும். இப்படி மடிப்பாங்க. மடிச்சுட்டு இப்படி வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க பிரைவேட் பார்ட்டுக்குள்ள. இன்சர்ட் பண்ணோம்னா அதுவுமே வந்து திருப்பி எடுக்கும்போது இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் 3 டைப் சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களுக்கு சி டைப் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அது நல்லா வந்து பெண்ட் ஆயிடும். பெண்ட் ஆயிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து பழக்கம் பட்டவங்க, ரொம்ப நல்லா வருது அப்படின்னா அவங்க வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போ பஞ்ச் அண்ட் டவுன் ஷேப்போ யூஸ் பண்ணிப்பாங்க. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணது இல்லையே. எப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது? ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதே இல்லையா? பண்ணதில்ல. இது வந்து 3 பொசிஷன்ல நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காலையில மலம் போற பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்குவாட்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொசிஷன் வச்சு இன்செர்ட் பண்ணலாம் இதை. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வீட்டில் இந்தியன் டாய்லெட் இருக்காது, வெஸ்டர்ன் தான் இருக்கும். வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுறவங்க லெஃப்ட் சைடு காலை வந்து பெண்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து தேர்ட் என்ன பண்ணலாம்னா ரைட் சைடு காலை நல்லா பெண்ட் பண்ணி
மேலே தூக்கிட்டு யூஸ் பண்ணலாம். 3 டைப் ஆஃப் பொசிஷன் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வச்சு யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேடை விட இது பெஸ்ட்டு தான். சரி, எனக்கும் இப்போ பீரியட்ஸ் தான், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறல ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது பயமா இருக்கு. பயப்படலாம் வேணாம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ட்ரை பண்ணி பாரு. தப்பா வச்சுட்டேன்னு ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தேன்ல, ஆமாம் அப்படியே உட்காந்துருக்கேன். ஏஞ்சி போய் நீயும் மாத்து. ஆமாம்ல, அதை மறந்துட்டேன்ல. போகிறேன்.